பஸ்ஸை எடுக்க போன டிரைவர் முருகன் சற்று தொலைவில் கல்யாண சுந்தரம் தட்டு தடுமாறி பஸ்ஸை பிடிக்க வேண்டுமே என்ற பதட்டத்தில் ஓடி வருவதை பார்த்து நிறுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன முருகா, எடுக்கல என்று கேட்டபடி வந்த கண்டக்டர் பாலனிடம், அதை பார், ஐயர் ஓடியறாரு, அதனாலதான் நிறுத்தின என்றான் புன்னகையுடன். அதற்குள் பஸ்ஸை அடைந்து விட்ட கல்யாண சுந்தரம் முன்வாசல் வழியாகவே ஏறிக்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். மன்னிச்சுக்கோங்கப்பா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுத்து என்றபடி அருகில் காலியாக இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு பையிலிருந்து பஸ் சீசன் டிக்கெட்டை எடுத்து கண்டக்டரிடம் காமித்தார். 60 நிறுதிகளில் இருக்கும் வயதான சரீரம், நல்ல சிவப்பு, அந்தனர் வகுப்பைச் சேர்ந்தவர் என்று பார்த்தாலே தெரியும். போதாக்குறைக்கு நெற்றியில் பளிச்சிடும் பட்டையான விபூதி, வெள்ளை பருத்தி சட்டை, நீல நிறத்தால் சற்றே சாயம் போன கால் சட்டை, கையில் ஒரு பை, அதில் சில ஃபைல்களும் சில டிஃபன் பாக்ஸும். 6:30 மணி காலை கதிரவன் கிழக்கில் உதயமாகி பஸ்ஸினுள் வீசிய பொன் கிரணங்களின் கல்யாண சுந்தரத்தின் முகம் களங்கமற்ற கலசம் போல விழுந்தது என்று நான் சொல்ல வேண்டும். இந்த தள்ளாத வயதில் இத்தனை காலையில் இங்கு சாந்தோமிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலையில் எங்கோ இருக்கும் ஒரு கம்பெனிக்கு நாள் தவறாமல் வேலைக்கு செல்கிறார் இந்த மனுஷன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் விடுமுறை. 6:30 மணி பஸ்ஸை அவர் காலையில் சரியாக பிடித்தால் தான் 8 மணிக்கு அவர் ஆபீஸில் இருக்க முடியும். ஆபீஸ் 8:30 5 வரை. ஆனால் கல்யாண சுந்தரம் காலையில் 1/2 மணிக்கு முன்னால் போவது போல மாலை 1/2 மணி அல்லது 1 மணி நேரம் கழித்துதான் கிளம்ப முடியும். வேலை அப்படி. அந்த தனியார் நிறுவனத்தில் கெடுபிடிகள் அதிகம். மாநில அரசாங்கத்தில் வேலை பார்த்து ஓய்வூதியம் பெறும் கல்யாண சுந்தரத்தால் அவரை போன்ற இதர நண்பர்களின் வாழ்க்கை அமையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பையனும் ஒரு பெண்ணும் தான். இருவரும் படிப்பு அதிகம் வரவில்லை. பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து விட்டார். பையன் சற்று காலம் தாழ்ந்து பிறந்தவன். இவர் வேலையிலிருந்து 58 வயதில் ஓய்வு பெற்ற பின்புதான் படிப்பை ஏனோ தானோ என்று முடித்து மிக சாதாரணமாக ஒரு வேலையில் சேர்ந்தான். அவன் மனைவியும் அதிகம் படிக்காத பெண். வீட்டில்தான் வேலை, ஒரு குழந்தை. கல்யாணத்தின் மனைவி கல்யாணி மாமி கெட்டிக்காரிதான். கணவனின் சம்பாத்தியத்தில் அழகாக நிர்வாகித்து குடும்பம் நடத்துபவள். சுற்றிலும் உள்ள பெண்களுக்கும் மாமிகளுக்கும் ஸ்லோகம், பாட்டு என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பாள். அதில் கிடைக்கும் சொற்ப வருமானம் குடும்பத்தின் ஏதோ ஒரு செலவுக்கு பயன்படும். கல்யாணி தம்பதிகளின் பலம் அவர்கள் திருப்தி கொள்ளும் அமைதியான மனப்பான்மை. கணவன் மனைவி, குடும்பத்தில் உள்ள பிள்ளை, பெண், மருமகள் இவர்கள் மத்தியில் ஒரு சிறு சச்சரவு கூட வராமல் பார்த்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். குறிப்பாக கல்யாண சுந்தரத்தின் ஆதரவற்ற பேச்சு எவரையும் அவரிடம் மரியாதை கொள்ள வைக்கும். அவர் சேமித்து வாங்கியது சாந்தோமில் மெயின் ரோடிலிருந்து பிரிந்து செல்லும் கிளை ஒன்றின் மற்றொரு கிளை தெருவில் வாங்கிய ஒரு சிறு 1 பெட்ரூம் பிளாட் தான். 4 பெரியவர்கள், ஒரு குழந்தை, இதர செலவுகள் இவைகளை ஈடுகட்ட கல்யாணத்தின் பென்ஷனும் அவர் மகன் குமாரின் சம்பாத்தியமும் போதவில்லை. வேலைக்கு போவதில் ஒரு சமயம் ஆயாசம் மேலிடும் போது கல்யாணத்தின் மனசிலும் ஏக்கமும் ஏற்படும். ஆனால் தன் சம்பாத்தியம் தன் குடும்பத்திற்கு பயன்படுவதுடன் வீட்டில் வெட்டியாக உட்கார்ந்திருக்காமல் பொழுதை கழிக்க ஒரு வாய்ப்பாக உள்ளது என்று திருப்தி அடைவார். அன்று ஆபீஸை அடைந்து வேலையை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் கல்யாணி அலுவலக எண்ணுக்கு போன் செய்தார். கல்யாணம் மொபைல் போன் எல்லாம் வைத்துக் கொள்வதில்லை. அவருக்கு அந்த அளவு பேச்சு கொடுத்து பேச எவரும் இல்லை. கல்யாணியும் ஏதாவது அவசியமான சமாச்சாரமாக இருந்தால்தான் போன் செய்வாள். அதிகமாக தனிப்பட்ட தொலைபேசி பேச்சுக்களை ஆபீஸிலும் அனுமதிப்பதில்லை. என்ன கல்யாணி, என்ன விஷயம் என்றார் கல்யாணம். உங்க நண்பர் ஜெயராமன் அவர் மனைவியுடன் இன்று சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்களாம். நீங்க ஆபீஸிலிருந்து எப்போது வருவீர்கள் என்று கேட்டா என்றார். ஜெயராமன் கல்யாண சுந்தரத்தின் ஒன்றாக அரசாங்கத்தில் வேலை பார்த்தவர். அவர் இருந்த வீட்டில் உபரி வருமானத்திற்கு நல்ல வாய்ப்பு. ஜெயராமனும் அதை மிக நன்றாக பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு வேளச்சேரியில் பெரிய மாடி வீடு. கீழே இவரும், மேலே 2 மாடியில் ஒன்றில் ஒரு மகன் இருந்தான், மற்றொன்று வாடகைக்கு விட்டிருந்தார்கள். அவரின் 2வது மகன் பெங்களூருவில் வேலையாக இருந்தான். மகள் திருமணமாகி மும்பையில் வசதியாக சந்தோஷமாக குடும்பம் இருந்தாலும் ஜெயராமனும் எப்போதும் கொஞ்சம் புலம்பல் ஆசாமி. ஏதாவது குறையும் வருத்தமும் இல்லாமை என்ற ஏக்கமும் இருந்து கொண்டே இருக்கும். சுருக்கமாக சொன்னால் கல்யாணத்தின் குணத்திற்கு நேரெதிர். ஆனால் இந்த தனிப்பட்ட குணங்கள் அவர்கள் நட்பை பாதிக்கவில்லை. அவர்தான் தன் மனைவியுடன் கல்யாணத்தை பார்க்க வருகிறேன் என்கிறார். கல்யாணம் அவரை பார்த்ததும் பேசியும் கிட்டத்தட்ட 7-8 மாசங்களாகி இருக்கும். என்னங்க, உங்களால் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா என்றாள் கல்யாணி தொடர்ந்து. அவங்க 6 மணி வாக்கில் வர்றேனாங்க என்றாள். 6 மணிக்கு நான் அங்கே இருக்கணும்னா நான் ஆஃபீஸில் இருந்து இன்னைக்கு 4:30க்கு கிளம்பணும். பர்மிஷன் கேட்டுட்டு வரேன் என்றார் கல்யாணம்.
அப்புறம் ஏதாவது நல்ல டிஃபன் பண்ணி வை, ஏதாவது ஸ்வீட் நான் வரப்ப வாங்கிட்டு வரேன் என்று சொன்னார். பிறகு தன்மேல் அதிகாரியிடம் சென்று உத்தரவு கேட்டார். அவரும் நல்லவர்தான். கல்யாணம் எந்த அனாவசிய சலுகைகளையும் எதிர்பார்க்காதவர் என்பதால் என்ன விசேஷம் சார் என்று சொன்னார். கல்யாணம், என் பழைய ஆபீஸ் நண்பர் அபூர்வமாக வீட்டுக்கு வருகிறார் மனைவியுடன், அதற்காக தான் என்றார் புன்னகையுடன். சரி, போயிட்டு வாங்க என்றார் அந்த அதிகாரி என்றுதான் சொல்ல வேண்டும். ஜெயராமனும் அவர் மனைவி ஜானகியும் சொன்னபடி 6:15 மணிக்கு வந்து விட்டார்கள். முதன்முறையாக வருவதால் வீட்டை சுற்றி பார்த்த ஜெயராமன், என்ன கல்யாணம், வீடு இத்தனை சின்னதா இருக்கிறது, எத்தனை சதுரடி என்று கேட்டார். சின்னதுதான், 485 சதுரடி என்று சொன்னார். எங்க வீட்டு ஹாலே 500 சதுரடி என்றாள் ஜானகி. கல்யாணி இதற்கு எதுவும் பதில் தரவில்லை. கல்யாணம் மட்டும், ஆமாம், நான் தான் உங்க வீட்டை பார்த்திருக்கேனே, நல்லா விஸ்தாரமாக காற்றோட்டத்துடன் நல்ல பெருசாக இருக்குமே, அதோட இதை எப்படி ஒப்பிட முடியும் என்றார். ஜெயராமன் ஜானகி இருவர் முகத்திலும் பெருமிதம் மிதந்தது. பையன் பெண்களை பற்றிய அருமை பெருமைகளை வெகுவாக அளந்து கொட்டினார் ஜெயராமனும் ஜானகியும். ஆனால் ஜெயராமனின் ஆதார குணமான குற்றச்சாட்டும் மனம் அதோடு நிற்கவில்லை. பெங்களூர் பையன் பொண்டாட்டி சுத்த மோசம், போனா 1 வாரம் கூட தங்க விட மாட்டா, மாப்பிள்ளை மகா கர்வி, பம்பாயில அவங்க பக்கத்துல சம்மந்தி இருப்பதால எல்லாம் அவங்க அதிகாரம்தான். இங்க என் கூட இருக்கிற மருமகள் 2 பேருமே வேலைக்கு போவதால் அவங்க வீட்டு வேலை எல்லாம் எங்க தலையில, பேரன் பேத்திகள் எங்களை அதிகம் லட்சியம் செய்வதில்லை என்று பேச்சினிடையே பல குற்றம் குறைகளை உதிர்த்த வண்ணம் இருந்தன. ஆபீஸ் கதை பேசுகையில் இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் போற போக்குல ப்ரமோஷன் கிடைக்கிறது, நம்முடைய காலத்தில் தான் வருஷ கணக்கா இழுத்தடித்து கொண்டுதான் இருந்தது என்று ஜெயராமன் அங்கலாய்த்து கொண்டார். அதற்கு கல்யாணம், அதனால என்ன, போனா போகிறார்கள், நாம தான் கஷ்டப்பட்டோம், இன்றைக்கு உள்ள சின்னவங்களும் நம்ம போல அவதிப்படணுமா, சீக்கிரம் கிடைச்சா நல்லது தானே, வேலை செய்ய ஒரு உற்சாகம் உண்டாகும் இல்லையா, அதை ஏன் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கணும், நமக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சது பல இன்றைய தலைமுறைக்கு சுலபமாக கிடைக்கிறது, அது சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் தானே என்றார். உங்ககிட்ட சொன்ன பாரு, நீ ஒரு சாம்பார் சன்னியாசி, உன்னை ஒன்றுமே சலனப்படுத்தாது என்று விமர்சித்தார் ஜெயராமன். அதற்கு பதில் சொல்லாமல் வெறுமே சிரித்தார் கல்யாணம். அப்போது வேலைக்கு சென்றிருந்த கல்யாணத்தின் மகன் குமாரும் குழந்தையை அழைத்து வர சென்றிருந்த அவன் மனைவி சீதாவும் ஒருவர் பின் ஒருவராக வந்தார்கள். இருவரும் மரியாதை தரும் வகையில் ஜெயராமன் ஜானகி இருவரிடமும் நலம் விசாரித்த பின்பு உள்ளே சென்று தங்கள் வேலைகளில் ஆழ்ந்தார்கள். கல்யாணத்தின் பேரன் சித்தார்த் சமத்தாக தன் பாட்டுக்கு விளையாடி கொண்டிருந்தான். ஜெயராமன் போதா குறைக்கு, நீ ரொம்ப கை சுத்தம், 1 பைசா லஞ்சமா வாங்கக்கூடாதுன்னு பிடிவாதமா இருந்த, என்ன பிரயோஜனம், இப்ப பாரு, சும்மா புறா கூண்டு மாதிரி ஒரு இடத்துல போதா குறைக்கு இந்த தள்ளாத வயசுல வேலைக்கு வேற போற, என்ன வாழ்க்கை என்று வெளிப்படையாகவே மட்டம் தட்டினார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து போகும்போது கூட, நீ எனக்கு தெரிஞ்ச வரையில ரொம்ப நல்லவன், ஆனா என்ன, உனக்கு ஏனோ இந்த சிரமமான வாழ்க்கை என்று ஒரு அம்பை எய்துவிட்டு விடை பெற்று கொண்டார். அவர்கள் போனாலும் வீடு மழை பெய்து ஓய்ந்தது போல இருந்தது. இரட்டை நாணயம் போல ஜெயராமனும் ஜானகியும் மாற்றி மாற்றி பெருமையும் சிறுமையும் மட்டம் தட்டும் பேச்சுமாக பேசி கழித்துவிட்டு சென்றதை நினைத்த போது கல்யாணிக்கு மிக்க ஆயாசமாக இருந்தது. அப்பா டி, என்ன பேச்சு பேசறா என்றாள் கல்யாணி. கல்யாணம் பதில் சொல்லாமல் அவர்கள் விட்டு சென்ற டிஃபன் சாப்பிட்ட காஃபி குடித்த பாத்திரங்களை எடுத்து சமையல் அறையில் சென்று கழுவ சென்றார். கல்யாணி, ஐயோ அதை வச்சிருங்கோ, நான் பார்த்துக்க மாட்டேனா என்று எழுந்தாள். தொடர்ந்து, நீங்களும் அவரை மாதிரி வேலை பார்த்தவர் தான், அவர் எவ்வளவு வசதியா இருக்கார் பாருங்க, நமக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லை என்றாள் சற்று வருத்தத்துடன். என்ன அதிர்ஷ்டம் என்றார் கல்யாணம். பெரிய வீடு, காரு, வருமானம், வசதி, வாஸ்தவந்தான். அவரே சொன்னார், நீங்க நல்லவனா இருந்து என்ன சாதிச்சிங்கன்னு. அப்புறம் என்றார். அப்புறம் என்ன அப்புறம், உங்களை பிழைக்க தெரியாதவன்னு சொல்லாம சொன்னார் என்று சொன்னார். கல்யாணம் சிரித்தார். கல்யாணி, எல்லோரையும் குறிப்பாக அவன் பிள்ளை மருமக பெண்களையே குற்றம் குறையும் சொல்கிறவன் எனக்கு நல்லவன் என்று சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறான். சரிங்க, அவர் வாயால சர்டிபிகேட் வாங்கி நமக்கு என்ன லாபம் சொல்லுங்க. கல்யாணம் பெருமூச்சறிந்தார். பின்பு பேச ஆரம்பித்தார். கல்யாணி, நல்லவனாய் இருப்பது என்பது பிரதிபலன் கருதி அல்ல, அது ஒருவர் குணம், அதன்படிதான் அவர்களால் நடக்க முடியும். நான் நல்லவனாக எனக்கு உள்ள குறைந்தபட்ச வசதிகளில் திருப்தி அடைந்து இருக்கிறேன் என்றால் அது என் குணம். ஏன், நம்ம வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல்,
அவன் பேரன் பேத்தி அவர்களை லட்சியம் செய்யவில்லை என்கிறான். என் பேரன் என் மடியில் படுத்துதான ராத்திரியில் தூங்குறான். அவன் மாப்பிள்ளை கர்ப்பம் பிடித்தவன், மருமகள் அகராதி என்றான். நமக்கு அப்படியா? எல்லோருமே நம்மிடம் அன்பாகத்தானே இருக்கிறார்கள். நம்மை நேசிப்பவர்கள் இருக்கும் வரை வாழ்க்கையை பற்றி ஏன் புகார் சொல்ல வேண்டும்? நான் இந்த வயசுல வேலைக்கு போவதில் சில சிரமங்கள் இருக்கதான் செய்கிறது. ஆனா ரத்த அழுத்தத்திற்காக நீங்க தினம் தினம் 1/2 மணி நேரம் நடக்க வேண்டும். மனசுல அமைதிக்கு தியானம் செய், யோகம் செய், அதை பண்ணு இதை பண்ணுன்னு என்றெல்லாம் பணம் படைத்தவர்கள் அலையும் போது அது எதுவும் இல்லாம நான் ஆரோக்கியமா வேலைக்கு போய் வருவதே சந்தோஷம் இல்லையா? மகிழ்ச்சியும் திருப்தியும் சந்தோஷமும் நம்மிடம்தான் இருக்கிறது. அதை பிறரிடமோ வேறு இடத்திலோ போய் தேட முடியாது. நான் ₹1,00,000 தருகிறேன், எனக்கு வாழ்க்கையில திருப்தி கொடு என்று எங்கேயாவது சென்று வாங்கி வர முடியுமா? இல்லை ஏதாவது ஒரு கடையில போய் எனக்கு 1 கிலோ சந்தோஷம் கொடு என்று தான் கேட்க முடியுமா? அது அவன் குணம், இது என் குணம். இத்தனை நாட்களுக்கு பின்பு நம்ம பார்க்கணும்னு மனசுல தோணி வந்து பார்த்தாங்க இல்ல, அதுக்காக சந்தோஷப்படு, திருப்தி அட. அவர்கள் சொன்ன அனாவசிய வார்த்தைகளை மறந்து விடு என்று சொல்லிவிட்டு, சரி நான் வெளியே போயிட்டு வருகிறேன் என்று கிளம்பினார் கல்யாண சுந்தரம். அப்போது வாசல் மணி ஒலித்தது. கதவை திறந்த கல்யாணியிடம், என்ன மாமி, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னு ஸ்லோக கிளாஸை கேன்சல் பண்ணிட்டீங்களாமே, நாளைக்கு கட்டாயம் வருவோம் என்று ஆர்வத்துடன் சொன்னார்கள். கல்யாணி அப்போது கல்யாணத்தை பார்த்த பார்வையில் அவள் கல்யாணத்தின் பேச்சில் இருந்த உண்மையை உணர்ந்து கொண்டது தெரிந்தது என்றார்.